ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த வகுப்பில் சங்கம் பற்றிய செய்திகளும் சங்கம் இருந்ததற்கான அகச்சான்றுகள் பற்றி பார்த்தோம். எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இன்றைய தமிழ் வகுப்பில் இறையனார் களவியல் முறை பற்றிய செய்திகள் மற்றும் தனிப்பாடல்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இறையனார் களவியல் உரை பற்றிய செய்திகள் பார்க்கலாம். இறையனார் களவியல் உரை அப்படின்னாலும் இறையனார் அகப்பொருள் உரை அப்படின்னாலும் ஒண்ணுதான். அளவின் மிகுதியால் இறையனார் களவியல் உரை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதை இயற்றியவர் யாருன்னா இறையனார். இறையனார்னு சொல்லலாம், ஆலவாய் உடையார், சிவன் எல்லாமே கடவுள் தான். இந்த இறையனார் களவியல் உரை இயற்றியவர் யாரு? ஒரு கடவுள் தான். இதுல எத்தனை இயல்கள் இருக்குன்னா களவு கற்பு அப்படின்னு 2 இயல்களை கொண்டது. இறையனார் களவியல் உரை எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னு நமக்கு வினா கேட்கலாம். மிகுதியால் களவியல் என பெயர் பெற்றது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இறையனார் களவியல் உரை அது அதிகமான நூற்பாக்களை கொண்டதுனால களவியல் உரைன்னு பெயர் பெற்றிருக்கு. இதுல எத்தனை நூற்பாக்கள் மொத்தம் இருக்குன்னா 60. இதெல்லாம் முக்கியமா, 60 நூற்பாக்கள் இருக்கு. இதோட காலம் கிமு அல்லது கிபி முதல் நூற்றாண்டு. இது கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு சிலர் கிமு முதல் நூற்றாண்டு சொல்றாங்க, ஒரு சிலர் கிபி முதல் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேறுபாடு உடைய வினாக்கள்லாம் நமக்கு அதிகம் வராது. உரை எழுதியவர், இந்த இறையனார் களவியல் உரைக்கு உரை எழுதியவர் யாருன்னா நக்கீரர். சரிங்களா? இவரோட உரை சிறப்பால் தான் இந்நூலே இறையனார் களவியல் உரை அப்படின்னு வழங்கப்படுகிறது. தமிழில் தோன்றிய முதல் உரையும் இதுதான். முதல் உரையாசிரியரும் இவர் தான், நக்கீரர். சரிங்களா? முதலில் தமிழில் தோன்றிய முதல் உரை எதுனாலும் இறையனார் களவியல் உரை தான். இதோட ஆசிரியர் யாருன்னா நக்கீரர். இந்த இறையனார் களவியலுக்கு மொத்தம் 49 பேர் உரை எழுதியிருக்காங்க. இதுல சிறப்பு வாய்ந்த உரை யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா நக்கீரரோட உரை தான் சிறப்பு வாய்ந்தது. இந்த நக்கீரர் உரை தான் சிறந்தது அப்படின்னு சொல்றவர் யாருன்னா உருத்திர சன்மனார் அப்படிங்கிற 5 வயதான மூங்கை பிள்ளை. மூங்கைனா ஊமை. ஊமை பிள்ளையான உப்பூரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மனார். அவங்க தான் இவர் முருக கடவுளின் அவதாரம். இவங்க தான் நக்கீரர் செய்த உரை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? உருத்திர சன்மனார். அடுத்தது இந்த நக்கீரர் உரை வந்த வரலாறு. இந்த நக்கீரர் உரை மொத்தம் 9 பேரின் வழியாக வந்தது. நக்கீரர் ஒருவரே இதை எழுதல, மொத்தம் 9 பேரின் வழியாக வந்தது. யார் யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நக்கீரர், அதுக்கப்புறம் அவரோட மகன் கீரன் கொற்றனார், தேனூர் கிழார், செல்வத்தாசிரியர் பெருந்தேவனார், மணலூர் ஆசிரியர் புளியங்காய் பெருஞ்சேந்தனார், செல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமரனார், திருக்குன்றத்து ஆசிரியர் மாதளவாணர் இளநாகனார், முசிறி ஆசிரியர் நீலகண்டனார். இந்த மாதிரி 9 பேர் முயற்சி செய்து கடைசியா ஒரு சிறந்த உரையை உருவாக்குனாங்க. கடைசியா எழுத்தால் கொடுத்தவர் யாரு? முசிறி ஆசிரியர் நீலகண்டனார் தான். இந்த உரையை எழுத்தால் எழுதி முடித்தவர் யாருன்னா முசிறி ஆசிரியர் நீலகண்டனார். நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நக்கீரர் உரையை எழுத்தால் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். முசிறி ஆசிரியர் நீலகண்டனார். அதை தாங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, 9 பேர் வழியாக வந்தது. உரையை எழுத்தில் எழுதியவர் யார்? முசிறி ஆசிரியர் நீலகண்டனார். இந்த வேதத்திற்கு எழுதா கிளவி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அடுத்தது பாருங்க, கிபி 470 மதுரையில் வச்சிரநந்தி என்ற சமண முனிவர் தான் சங்கம் நிறுவினார். ஃபர்ஸ்ட் 470 மதுரையில வச்சிரநந்தி அப்படிங்கிற சமண முனிவர் தான் சங்கம் நிறுவினார். இந்த சங்கத்திற்கு இன்னும் வேறு பெயர்கள் இருக்கு. சமண சங்கம்னு சொல்லலாம், திரமிழ சங்கம்னு சொல்லலாம், திராவிட சங்கம்னு சொல்லலாம். யார் இயற்றிய சங்கம்? வச்சிரநந்தி என்ற முனிவர் நிறுவிய சங்கத்திற்கு வேறு பெயர்கள் இதெல்லாம். அதுக்கு அடுத்ததா வச்சிரநந்திக்கு அடுத்தபடியா பாண்டித்துரை தேவர்.
இவர் வந்து 14/9/1901 ஒரு மதுரையில தமிழ் சங்கம் நிறுவினார். வச்சிரநந்திக்கு அடுத்தபடியா பாண்டித்துரை தேவர் மதுரையில தமிழ் சங்கம் நிறுவினார். சரிங்களா? இந்த கருத்துக்கள்லாம் ஒரு முக்கியமான கருத்துக்கள் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்தது பாருங்க, இந்த நூல்களை கொடுத்து யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. யமலேந்திரன் செய்தது இந்திரகாளியம். இந்திரகாளியம் என்ற நூலை எழுதியவர் யார்? யமலேந்திரன். அறிவாணர் செய்தது பஞ்சமரபு. ஆதிவாயிலார் செய்தது பரத சேனாபதியம். மதிவாணர் செய்தது நாடகத் தமிழ் நூல். இது வந்திருக்கு அடிக்கடி. நாடகத் தமிழ் நூல் என்ற நூலை எழுதியவர் யார்? மதிவாணர். சாரகுமாரன் செய்தது இசை நுணுக்கம். வாச்சியாயினார் செய்தது காமசூத்திரம். அதிவீர ராம பாண்டியன் செய்தது கொக்கோகம். கொக்கோகம் என்ற நூலை எழுதியவர் யார்? அதிவீர ராம பாண்டியன். நீங்க ஒரு முறை படிச்சுட்டு ஒரு 2-3 முறை படிச்சிட்டீங்களா அப்படியே நம்ம மெமரியில சேவ் ஆயிடும். காமசூத்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா அதிவீர ராம பாண்டியன். இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு சார்ட், ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம வீட்டில் ஃபுல்லா நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். அப்பப்போ போக வரும்போது ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 4-5 முறை ரீகால் பண்ணோம்னா இதெல்லாம் அப்படியே நம்ம மைண்ட்ல சேவ் ஆகிடும். முக்கியமான கருத்துக்கள்லாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஒரு பேப்பரில் எழுதி செவர்லலாம் அப்படியே ஒரு டபுள் சைட் டேப் போட்டு கூட நீங்கள் ஒட்டி விட்டு அப்பப்போ நீங்கள் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்தது சங்க இலக்கிய சிறப்புகள் பார்க்கலாம். திணை இலக்கியம்னு சங்க இலக்கியத்தை சொல்லுவோம். அகப்பாடல்கள் அனைத்தும் அகம்புறம் 2 வாழ்க்கை முறை தான். அகப்பாடல்கள் அனைத்தும் பாத்திர கூற்றுகள். தலைவன், தலைவி, தோழி, செவிலி, நற்றாய், பார்ப்பர், பாங்கனர்னு இந்த மாதிரி பாத்திர கூற்றுகளாகவே இருக்கும். தலைவன் தலைவியை பற்றி தான் அதிகமாக இருக்கும் அகப்பாடல்கள். 8 தொகை 10 பாட்டு தான். 10 பாட்டுலலாம் அகப்பாடல்கள் தனியாக இருக்கும். நம்ம பின்னாடி 8 தொகை 10 பாட்டை பற்றி விளக்கமாக பார்ப்போம். புறப்பாடல்கள் அனைத்தும் புலவர் கூற்றுகள், புலவர்கள் கூறியதாக இருக்கும். கொடை, வீரம், கல்வி, நம்பிக்கை இந்த மாதிரி கருத்துக்களை குறித்து புலவர் கூற்றுகளாக இருக்கும். உள்ளுரை இறைச்சி நிறைந்த இலக்கியம் எந்த இலக்கியம்னா சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கியத்திற்கு 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு பெயர் இருக்கு. சங்க இலக்கியம் எந்தெந்த நூல்கள்னு நாம ஏற்கனவே சொன்னோம். 8 தொகை 10 பாட்டு 2 சங்க இலக்கியம் சொன்னோம். அதற்கு இன்னொரு பெயர் 14 மேற்கணக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கணக்குங்கிறதுக்கு நூல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு, அறம் என்ற பொருளும் உண்டுன்னு யார் சொல்றாரு? ரத்தின சபாபதி சொல்றாங்க. கணக்கு என்பதற்கு அறம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்க? ரத்தின சபாபதி. சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுள்கள்னு சொல்லலாம். சான்றோர் செய்யுள்னு சொன்ன ஆசிரியர் யாரு? சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுட்கள் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பேராசிரியர். தொல்காப்பிய உரையாசிரியராகிய பேராசிரியர் தான் சான்றோர் செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நமக்கு வினா கேட்கலாம். சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுள் என்று குறிப்பிட்டவர் யார்? பேராசிரியர், நச்சினார்க்கினியர், மயிலைநாதர், அந்த மாதிரி ஆப்ஷன், சிவஞான முனிவன் ஆப்ஷன் கொடுத்துடலாம். நாம பேராசிரியர்னு சரியான ஆன்சரை எழுதணும். சங்க நூல்கள் இலக்கியங்கள் என்று முதலில் சொன்னவர் யாரு? நம்ம களவியல் உரையாசிரியரான நக்கீரர் சொல்லியிருக்காரு. சான்றோர் செய்யுள்னு சொன்னது பேராசிரியர், இலக்கியங்கள்னு சொன்னது நக்கீரர். மேற்கணக்கு நூல்கள் என்பது வாழ்வியலை விரித்து கூறுவதன் மூலம் நீதிகளை கூறுவது. மேற்கணக்குனாவே நம்ம என்ன சொன்னோம்? காதல் வாழ்க்கை, தலைவன் தலைவியை பற்றி அந்த அவங்க வாழ்ந்த வாழ்வியலை விரித்து கூறுவதன் மூலமாக நீதிகளை மக்களுக்கு சொல்றாங்க. கீழ்கணக்குன்னா நீதி நூல்கள் வரும். அதிகமா நீதி கருத்துக்களை கூறும். அந்த பாடல்ல ஒவ்வொன்றுலையும் நீதி கருத்துக்கள் தான் இருக்கும். வாழ்க்கையின் சாராம்சத்தை சுருக்கமாய் சுட்டி நீதிகளை கூறுவது. ரெண்டுமே நீதிகளை கூறுது. ஆனா மேற்கணக்கு வாழ்வியலை விரித்து கூறுவதன் மூலம் கூறுது. இது வாழ்க்கையின் சாராம்சம். சாராம்சம்னா என்னது? அதுல ஒவ்வொரு நீதி கருத்து இருக்கும். அதை சொல்றதுதான். அறமும் இன்பமும் சேர்ந்த நூல் சங்க இலக்கியம். தமிழரின் அடையாளமாக விளங்குவது. 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தொகை என்பது பல புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்ட நூல். இப்போ 8 தொகை நூல்கள் இருக்கு இல்லையா, அது ஒருவரே பாடி இருக்க மாட்டாங்க.
பல புலவர்கள் பாடியிருப்பாங்க. அதை எடுத்து தொகுப்பித்தவர் ஒருத்தரா இருப்பார். சரிங்களா? தொகுத்தவர் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நூலுக்கு இப்ப குறுந்தொகைக்கெல்லாம் குறிக்க மட்டும்தான் இருப்பார் தொகுப்பித்தவர். ஒரு சில நூல்களுக்கு தொகுப்பித்தவர் இருப்பாங்க. அதனால 8 தொகை நூல்கள்னாவே இயற்றியவர் பாடியவர் இருக்க மாட்டாங்க. பல புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்டதுனால அதை எடுத்து தொகுத்தவர் ஒரு புலவரா இருப்பாரு. ஆனா பாட்டுங்கிறது அப்படி இல்லை. தனி ஒரு புலவர் பாடிய நூல் தான் 10 பாட்டு. திருமுருக ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, இந்த மாதிரி 10 நூல்கள் இருக்கும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தர் பாடியிருப்பாங்க. அடுத்தது சங்க இலக்கியங்கள்லயே பல சிறப்புகள் இருக்கு. காதல், வீரம், இது எல்லாமே ஏட்டில் எழுதா இலக்கியங்களாகவே மக்கள் நாவல இப்ப சங்க இலக்கிய மக்களோட ரொட்டீன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம்தான் நம்ம ஏட்டில் குடிகொண்டன அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, வாய்மொழி இலக்கிய வடிவம். அந்த வாய்மொழி நம்ம நம்மளோட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறதெல்லாம் சொல்றதுதான் வாய்மொழி இலக்கிய வடிவம். சங்க காலத்திற்கு முன்பே தோன்றிய இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். புத்தகை 10 பாட்டெல்லாம் சங்ககால நூல்கள். அதற்கு முன்னமே தோன்றிய நூல் எதுனா தொல்காப்பியம். இதை நம்ம வாய்மொழி இலக்கியங்களா பேசுறோம் இல்லையா? எப்படிலாம் பேசுறோம்? உரை, அடுத்தது விடுகதை. பிசினா விடுகதை. விடுகதைய அப்பப்போ சொல்லி பேசுறோம். பழமொழி சொல்றோம். முதுமொழினா பழமொழின்னு அர்த்தம். குறிப்பால உணர்த்துறோம். வாய்மொழி மந்திரங்களும் நம்ம ஜபிக்கிறோம். கோவில்கள்லையும் நம்ம ஏதாவது முக்கியமான விசேஷ நாட்கள்லையும் மந்திரங்கள் ஒலிக்கிறோம். இதெல்லாமே வாய்மொழி இலக்கிய வடிவம்னு சொல்றோம். சரிங்களா? இது பாருங்க, வாய்மொழி இலக்கியங்கள் இதேதான் இங்க பாருங்க. உரைனா உரைநடை, பேச்சு வழக்கு. நம்ம தமிழ்ல பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு ஒண்ணு இருக்கும். நம்ம பேசுற மாதிரியே எழுத மாட்டோம். அவன் வந்தான் அப்படியா பேசுறோம்? அவன் வந்துட்டு இருக்கான், இந்த மாதிரிதான் பேசுவோம். ஆனா எழுதும் போது அவன் வருகின்றான், வந்தான். எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் போட்டு நம்ம எழுதுவோம். பிசினா என்ன பொருள்னா விடுகதை. முதுமொழினா பழமொழி. குறிப்பு, அங்கதம், சாபமொழின்னு சொல்லுவாங்க. குறிப்பா நீ இப்படி பண்ணுவ, அப்படி இப்படி நாம கூட சாபம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி. மந்திர மொழினா மந்திரங்கள். சரிங்களா? இதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது இல்ல. எழுத படிக்க தெரியாத மக்களிடம் கூட என்ன செய்யும், இந்த வாய்மொழி இலக்கியங்கள் நிலைத்து நின்றுட்டு இருக்கு இன்றளவோ. சரிங்களா? இந்த வாய்மொழி இலக்கிய வடிவங்களிலிருந்து வந்த வடிவங்கள் தான் இது சங்க இலக்கியங்கள். ஃபர்ஸ்ட் மக்கள் வாய்மொழி இலக்கியங்கள் தான் கொண்டு பேசி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஏட்டில் கொண்டு வந்தாங்க. பாருங்க, அதுல ஒரு பாடல். அகவன் மகளே மனவு கோப்பன்ன நன்னெடுங்கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே, அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே. அகவன் மகள்னா யாருன்னா கட்டுவிச்சி. குறி சொல்லுவாங்க இல்லையா? இப்பயே இருக்காங்க குறி சொல்லுவாங்க. அவங்க மன்னன் தலைவனை பற்றியும் அவரோட நாட்டை பற்றியும் அவரோட மலை குன்றம் அதெல்லாம் பத்தியும் நல்ல பெருமையா பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் அகவன் மகளேன்னா கட்டுவிச்சி. மனவு கோப்பன்ன நன்னெடும் கூந்தலை கொண்ட அகவன் மகளே பாடுக பாட்டே, பாடுக பாட்டு பாடுங்க, நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே, தலைவனோட நன்னெடுங்குன்றம் அவரோட நாட்டை பத்தி பெருமையா பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? குறி சொல்லும் கட்டுவிச்சியை குறிக்கிறது தான் இது. பாருங்க, பேசப்படும் சொல்லை பயன்படுத்தி ஹோமரின் கிரேக்க ஆதி காவியங்கள் வாய்மொழி வழிபட்டவை. சரிங்களா? இவர் ஒரு மேனாட்டு அறிஞர் ஹோமருங்கிறவரு. இவரோட ஆதி காவியங்கள்லாம் வாய்மொழி பேச்சு வழக்குல இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அடுத்தது தனிப்பாடல் வடிவம். ஒவ்வொரு பாடலும் இப்ப ஒரு நெடும் பாடல் இருக்குன்னா அதுல ஒரு சிறிய தனிப்பாடல் வடிவங்களும் நிறைந்து இருக்கு அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல சொல்றாங்க. பாருங்க, கொள்ளேறு தழுவுதல்னா ஏறு தழுவுதலை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏறு தழுவுதலை பற்றி விரிவாக கூறும் நூல் எது? முல்லைக்கலி. இது நமக்கு வினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏறு தழுவுதலை பற்றி விரிவாக கூறும் நூல் எது? முல்லைக்கலி.
சரியா? அதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க, தனி பாடல். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு. அந்த ஏறு தழுவுதலை பத்தி பெருமையா, எழுந்தது துகள் அப்படியே புழுதி எலும்பு இல்லையா? ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு, மறுப்புனா வீரம், கலங்கினீர் பல. ஏறு தழுவுதல்ல இந்த மாதிரி பாடல் வரிகளை கொடுத்து சிறப்பு படுத்துறாங்க. அடுத்தது காதல் யுக பாடல்கள். காதல் நிலை இலக்கியம். காதல், தமிழ் காதல் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா வா சுபமாணிக்கம். காதல்னாவே நம்ம தமிழ் காதல், இது முக்கியமான கொஷின்ஸ். டாக்டர் வா சுபமாணிக்கம் அவர்தான் தமிழ் காதல் என்ற பாடல் நூலை எழுதியிருப்பார். ஏ.கே. ராமானுஜம் அப்படிங்கிற அறிஞர் சங்க அகப்பாடல்களை த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்துள்ளார். இந்த நம்ம சங்க அகப்பாடல்கள்லாம் இருக்குது இல்லையா, அதை ஏ.கே. ராமானுஜம் அவர்கள் த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற மொழியில தலைப்புல மொழிபெயர்த்துள்ளார். சரிங்களா? இதெல்லாம் நம்ம சங்ககால மக்களனோட காதல் நிலைகளை வியந்து போற்றியுள்ளாரு அப்படிங்கிறாங்க. அது யாருன்னா ஏ.கே. ராமானுஜம். பாருங்க, அதுல ஒரு பாடல். இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாக்கியர் என் கணவனை யானாக்கியர் நின் நெஞ்சு நேர்பவனே. இம்மை, இந்த ஜென்மம் இல்லாம அடுத்த ஜென்மம் வந்தாலும் நீதான் என் கணவன். நீயாக்கியர் என் கணவனை ஞானாக்கியர் என் நெஞ்சு நேர்பவனே. நான் அடுத்த ஜென்மத்திலையும் நான் தலைவனும் தலைவியும் என்ன செய்யணும், ஊன் கடந்து உயிர் கடந்து ஆன்மாவோடு கலந்து உண்மை காதலுக்காக இருக்காங்க அப்படின்னு தலைவி சொல்றாங்க. அடுத்த ஜென்மத்திலையும் நீ தான் என் கணவனா வரணும். எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, பெயர் குறியா பண்பு. அது என்ன பெயர் குறியா பண்பு அப்படின்னா, தலைவன், சங்ககால பாடல்கள்லாம் அகப்பாடல்கள்லாம் பாருங்க, தலைவன் தலைவி தோழி இந்த மாதிரி தான் இருக்கும். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. சுகன்யாங்கிறவங்க அந்த இதுல இருக்காங்க, அவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பெயர் சொல்லி குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. இவங்க தான், இவங்க காதல் செஞ்சாங்க, இவங்களுக்கு இப்படி நேர்ந்தது, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பொதுவா தலைவன் தலைவி தோழி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே. சங்க பாடல்கள்ல 8 தொகை நூல்கள்லாம் ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் பெயர்க்குறியா பண்பு. பாருங்க, காதல் துறையில் பெயர் குறித்து எழுதினால் அகத்திணை மாண்பு சிதைவுறும். ஒருத்தரை குறித்து எழுதினோம்னா அதோட மாண்பு சிதைவுறும். அதனால காதல்ங்கிறது ஒரு மனமாக வீசுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் யாருமே என்ன செய்யல, பெயர் குறிக்கல. அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்கன்னா டாக்டர் வா சுபமாணிக்கம். இவரு தான் சொல்றாரு. களவியலையும் உளவியலையும் தெளிந்த நம் முன்னோர், உளவியலை தெரிந்த நம் முன்னோர் தான் அகத்திணை ஒரு இலக்கியமா கொண்டு பெயர் குறியாது விடுத்தனர் அப்படின்னு டாக்டர் வா சுபமாணிக்கம் அவர்கள் கூறுகிறாங்க. எப்படிதான் சொல்லுவாங்கன்னா பாருங்க, மக்கள் முதலிய அகனைந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொல பெறார். ஒருவரை சுட்டி இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றார். தொல்காப்பிய நூற்பா இது. அகத்திணை புறத்திணை இரண்டனையும் சமமாக கூறுவதைப் போல இலக்கியங்கள் தோற்றம் தருகின்றன. அகத்தினையும் புறத்தினையும் இரண்டும் சமமா. இப்ப பாருங்க, நம்ம பார்த்தோம்னா அடுத்தது தொல்காப்பியர் அகத்தினையை தான் ஃபர்ஸ்ட் கூறியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு புறனா புறத்தினையும் கூறியிருப்பாரு நம்ம தொல்காப்பியர். அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமா இந்த வினாக்கள் அதிகமா வந்திருக்கு. எப்படி கேட்பாங்கன்னா, குறிஞ்சிக்கு புறமாகும் புறத்திணை எது அப்படின்னு சொல்லிட்டு வெச்சி வஞ்சி தும்பை வாகை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நாம சரியா எழுதணும். இப்போ பாருங்க, அகத்திணை 7, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெருந்திணை கைக்கிளை, இது நமக்கே தெரியும். சரிங்களா? இதுல புறமாகும் புறத்திணை, நாம புறத்திணை 12ன்னு படிச்சிருக்கோம். இந்த அகத்திணைக்கு புறமாகும் புறத்திணை எதுன்னு பார்த்தோம்னா குறிஞ்சிக்கு வெச்சியும் கரந்தையும் வரும். சரிங்களா? குறிஞ்சிக்கு வெச்சியும் கரந்தையும் வரும். முல்லைக்கு வஞ்சி. நம்ம புறத்திணைகள் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் கைக்கிளைன்னு நம்ம பிடிச்சோம். கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு சொல்லி 12 இருக்கும். இதெல்லாம் குறிஞ்சிக்கு வெச்சி கரந்தை, முல்லைக்கு வஞ்சி, மருதம்க்கு உளிங்கை நொச்சி, குறிஞ்சிக்கும்
மருதமுக்கும் 2 திணைகள் வரும். நெய்தலுக்கு தும்பை. இப்போ பாலைக்கு புறனாகும் புறத்திணை எதுன்னா வாகை. இது ஈஸியான பாலை வாகை 2 எழுத்துக்கள் ஐயில முடியுது. பெருந்திணைக்கு காஞ்சி, கைக்கிளைக்கு பாடான். இதை நம்ம ஒரு 2-3 முறை படிச்சிங்களா உங்களுக்கு மெமரி ஆகிடும். அப்படியே வரிசையாக நாங்கள் எல்லாம் நாளே அப்படி ஞாபகம் வச்சுப்போனா வெட்சி கரந்தை அப்படியே வரிசையாக நம்ம படித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் அப்படியே வரிசையாக வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளுங்கை தும்பை வாகை பாடான். கொஞ்சம் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிப்பா பரிபாடல் என்னும் இருவகை பாக்களும் அகப்பொருளுக்கு உரியனவாகவே தொல்காப்பியர் சொல்றாரு. கலிப்பா பரிபாடல் இது 2யுமே அகப்பொருளுக்கு உரியனவாக தொல்காப்பியர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க. நாடக வழக்கம் உலக வழக்கம் என்னும் 2னாலும் கூறப்படும் புலநெறி வழக்கம் அகத்திணைக்கு வரும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. நாடக வழக்கம், நாடகம் உலக வழக்கம், இந்த 2னாலும் கூறப்படும் புலநெறி வழக்கம் இதெல்லாம் எதுக்கு வரும்னு சொல்றாருன்னா அகத்திணைக்கு வரும். அகத்திணை நம்ம படிச்சுள்ள 7 திணைகள் இதுக்குதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்றார். அடுத்தது பாருங்க. உவமை உள்ளுரை இறைச்சி முதலாயினவும் அகத்திணை பொருளை கூறுவதற்கு வரும் அப்படின்னு சொல்றது தொல்காப்பியம். உவமை உள்ளுரை இறைச்சி. உவமைனா நமக்கு தெரியும், ஒன்றை உவமைப்படுத்தி அதிகமா சொல்றது. ஒரு டைரக்டா சொல்லாம உவமையோடு சேர்த்து பெருமைப்படுத்தி சொல்றது. நாமளே பவளவாய், விழிக்கண், கயல்விழி இந்த மாதிரிலாம் நம்ம சொற்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. உவமைப்படுத்தி சொல்றது. உள்ளுரை இறைச்சிலாம் நேரடியா பொருளை சொல்லாம மறைமுகமா சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் உள்ளுரை இறைச்சி. இதுல அந்த அகப்பொருள் பாடல்கள்ல என்னென்ன இருக்குன்னா பாருங்க. திணை, கைக்கோள், கூற்று, கேட்போர், கலன், காலம், பயன், மெய்ப்பாடு, எச்சம், முன்னம், பொருள், துறை இதையெல்லாம் கொண்டு இந்த அகப்பொருள் பாடல்கள்ல இதெல்லாமே என்ன செஞ்சிருக்கோம், நிறைந்திருக்கும். அடுத்தது பாருங்க. 8 தொகை நூல்கள்ல அகப்பாடல்கள் தான் மிகுதியா இருக்கு. அகப்பாடல்கள்னா நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே, தலைவன் தலைவியை குறித்து இருக்கும். அகப்பாடல்கள் தான் மிகுதியா இருக்கும். 8 தொகை பாடல்கள்ல 1862 பாடல்கள் அகத்திணை பாடல்கள் தான். சரிங்களா? அகத்திணை பாடல்கள் 8 தொகை நூல்களில் அகத்திணை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு நமக்கு வினா கேட்கலாம். 1862 பாடல்கள் நமக்கு இருக்கு. இதுல பாருங்க, பரிபாடல்ல இருந்து ஒரு வரி கொடுத்திருக்காங்க. காதற் காமம் காமத்தில் சிறந்தது. காதல் காமம் காமத்தில் சிறந்தது அப்படின்னு ஒரு வரி கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்னன்னா, காதல் நிலை காலமே தமிழகத்துல அதிகமா இருந்தது. அப்ப எல்லாமே தலைவன் தலைவி காதல் கொண்டாங்க, இயற்கை புணர்ச்சி புனைந்தாங்க. இந்த மாதிரியே தான் நம்ம அதிகமா நீங்க படிச்சிருந்தீங்களா தெரியும், நமக்கே தெரியும். இந்த மாதிரி இருக்கும். இந்த சங்க பாடல்கள் தான் நம்ம இதுக்கு உவமைகள். சங்க பாடல்களுக்கு அழகு சேர்ப்பன எவைனா உவமைகள் தான். எடுத்த உடனே டைரக்டா தலைவன் பிரிஞ்சு போயிட்டாங்க, தலைவி அழுறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு உவமைப்படுத்தி அழகான இயற்கை சார்ந்த உவமைகளை பயன்படுத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சங்க பாடல்கள்ல புகழ்பெற்ற தொடரால், புலவர்களின் புகழ்பெற்ற தொடரால் சொல்றவங்க, அந்த தொடரிலேயே அவங்க பெயரும் வர புலவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா, அணிலாடு முன்றிலார், ஊட்டியார், செம்புல பெயல் நீரார், ஓரேர் உழவனார், குப்பை கோழியார். இவங்கெல்லாம் புலவர்கள். இந்த புலவர்களின் பெயர்களை கொண்டே பாடல் வரிகளும் இருக்கும். சரிங்களா? அதனாலதான் இவர்களை தொடர்களால் பெயர் பெற்ற புலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த லைனை கொடுத்து இந்த வரிகளில் இடம்பெறும் புலவர்களின் பெயர் யாது அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம். பாருங்க. மக்கள் போகிய அணிலாடு முன்றில் புலப்பில் போல. இதுல யாரோட பெயர் இருக்கு? அணிலாடு முன்றிலார் பெயர் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன பொருள்னா, அணில் யாருமே இல்லாத முற்றத்துல அணில் விளையாண்டுகிட்டு இருக்கும். இப்ப தலைவன் தலைவி கூட இருந்து சந்தோஷமா கோவில் இருக்கும்போது கோவில் திருவிழால இருக்கிற மாதிரி தலைவி மகிழ்ந்து இருக்காங்களாம். சரியா? தலைவன் அருகில் இருக்கும்போது.
அவர் வந்து தலைவியை விட்டு நீங்கும்போது தலைவி என்ன ஆயிடுறாங்களாம், அணில் எப்படி முன்றில்னா முற்றம், முற்றத்துல தனித்து விளையாடிட்டு இருக்கோ அது மாதிரி தலைவியும் தனிமை கொண்டவர்களா ஆகி பொலிவிழந்து வருந்துறாங்களாம். அதுதான் இந்த பாடலோட பொருள். பாருங்க, இந்த 2 லைனுக்குள்ள எவ்வளோ அருமையான உவமை பொருந்திய பொருள் இருக்கு. அடுத்தது இதே மாதிரிதான் ஒவ்வொரு எல்லா பாடல்களுமே நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்ல இந்த மாதிரி உவமையோடு நிறைந்த பொருள்கள் நிறைய இருக்கும். அடுத்தது பாருங்க, ஊட்டியன்னா ஒண்டலிர் செயலை. இதுல யார சொல்லியிருக்காங்கன்னா ஊட்டியார் அவர்களோட செயலை சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, ஈரம்பட்ட செவ்வி பைம்புணத்து ஓர் ஏர் உழவன் போல. இந்த இடத்துல ஓரேர் உழவனார் அப்படிங்கிற புலவரை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல என்ன பொருள்னா, தலைவன் வந்து தலைவியை பிரிந்து பொருள் தேடுவதற்காக நெடுந்தூரம் சென்று விடுகிறாரு. அப்படி சென்று விடும்போது தலைவியோட ஞாபகம் வந்துருது. தலைவி கூட சேர்ந்து அப்பெல்லாம் பொருள் தேடுறதுக்கு வெளியில தான் செல்வாங்க. அப்ப வந்து தலைவியோட ஞாபகம் வந்துருது. நெடுந்தூரம் சென்றதுனால அவரால் என்ன செய்யவும் முடியல, பார்க்கணும்னு நினைக்கும் போது வரவும் முடியல. அதுக்கு உவமைப்படுத்தி எதை சொல்றாங்கன்னா, ஓரேர் உழவன். ஒரே ஒரு ஏர் மட்டும் வச்சிருக்கிற உழவன் பருவகாலம் முடியறதுக்குள்ள எல்லாமே அந்த நிலம் முழுவதையுமே எப்படி உழணும்னு ஆர்வத்தோட இருப்பானோ அந்த மாதிரி தலைவன் வந்து தலைவிய பார்க்கணும், சீக்கிரமா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கிறாங்களாம். சரிங்களா? அதுதான் இந்த வரியோட பொருள். அடுத்தது குப்பை கோழி தனிப்போர் போல. குப்பை கோழியார், இதுல சொல்ற புலவரோட இது என்னதுன்னா குப்பை கோழியார். குப்பையில கோழிக வந்து 2 சண்டை போட்டுட்டு இருக்குது. அதை போய் யாராச்சும் வளர்க்கவுமா? அந்த மாதிரி தலைவனும் தலைவியும் அவர்களோட சண்டைய அவங்களே நிறுத்தி கொண்டாதான். அந்த ஊடல் சண்டைய, தலைவன் தலைவிக்குள்ள இருக்கிற ஊடல் சண்டைய அவர்களே நிறுத்தி விட்டு கொடுத்தால் மட்டும்தான் தீரும் அப்படிங்கிற கருத்து இதுல இடம்பெறுது. அடுத்தது செம்புல பெயல் நீர் போல. செம்புலம் அப்படின்னா வயல். அந்த வயல்ல தண்ணி நிறைய நிறுத்தும் போது எப்படி தண்ணீர் மண்ணு எல்லாம் சேர்ந்து கலந்து இருக்கோ அது போலதான் தலைவனும் தலைவியோட நெஞ்சமும் அன்பால ஒன்றி இருக்கு அப்படிங்கிற கருத்து இதுல சொல்றாங்க. அதுக்கு எது பாரு, செம்புலத்தில் பெய்த நீர் போல அப்படிங்கிறாங்க. செம்புலம்னா வயல். அங்க வந்து பெய்த மழை வந்தாலும் நீர், இல்லைன்னா தண்ணி கட்டினா அந்த நீர் போல அவங்களோட உள்ளமும் என்ன ஆயிடுச்சு, தலைவன் தலைவியோட உள்ளமும் நெஞ்சம் கலந்து இருக்கு, நான் உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து உவமை தொடர்கள், புகழ்பெற்று விளங்குகிற உவமை தொடர்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, உள்ளுரை. நம்ம உள்ளுரை இறைச்சி அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்க்கலாம். இப்ப வந்து உள்ளுரை அப்படின்னா என்னன்னா சொல்லப்படும் உவமையில் ஒன்றுக்கு மேற்பட்ட உட்பொருள்களை கூற வேண்டி இருப்பின் அது உள்ளுரை உவமை. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லாமே உவமைப்படுத்தி தான் அடுத்தது தலைவன் தலைவியோட கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உவமைப்படுத்தும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட உட்பொருள்களை கொண்டு உவமைப்படுத்தினோம்னா அது உள்ளுரை உவமை, உள்ளுரைந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் உள்ளுரை உவமை. தலைவனின் பரத்தமை ஒழுக்கத்தை குறிக்கின்ற இடத்தில் சங்க பாடல்கள் அவற்றை உள்ளுரை உவமை வாயிலாகவே வெளிப்படுத்துகின்றன. வந்து தலைவன் வந்து பரத்தையர்கிட்ட போய் புணர்ச்சி மேற்கொள்ளும் போது அதை வந்து நிறைய உவமைகளை பயன்படுத்தி தான் சொல்லுவாங்க. ஒன்று மட்டும் இல்லை, நிறைய உவமைகளை பயன்படுத்தி சொல்லுவாங்க. அதை தான் வந்து உள்ளுரை உவமை. அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம உள்ளுரை உவமை அதிகமாக இடம்பெறும். அடுத்தது இறைச்சி. இறைச்சின்னா இது வந்து என்னன்னா வளைந்தது அப்படின்னு நம்ம பொருள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நேரா பொருள் தராது, வளைந்து மறைவாக பொருளை உட்பொதித்து கூறுவது. அதெல்லாம் மறைஞ்சிருக்கும் அந்த பொருள், நம்ம விளக்கமா டீப்பா படிச்சு புரிஞ்சாதான் தெரியும். அதுதான் வந்து இறைச்சி. படித்த உடனே நேரா பொருள் தராது. அதான் நம்ம சொல்லுவோம்ல, சுத்தி வளைச்சி மூக்க தர்றான் அப்படின்னு கூட சொல்லுவோம்ல,
நேரா சொல்றா, சுத்தி வளைக்காத அப்படின்னு சொல்லி மறைமுகமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றதுதான் இறைச்சி. பாருங்க, அதுக்கு ஒரு பாடல். இலங்கும் அருவித்தே இலங்கும் அருவித்தே வானின் இலங்கும் அறிவித்தே தானுற்ற சூழ்பேனான் பொய்த்தான் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் இருக்கு. இது குறிஞ்சிக்கலியில இருக்கு. மழை எல்லா இடத்துலயுமே தான் மழை பொழியும். அது பொய் பேசுவோன்னு இருக்கான், அந்த இடத்துல நம்ம மழை வரக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. அதை தான் இங்க சொல்றாங்க. பாருங்க, பொய் பேசுபவன் மலையில் கூட அருவி பாய்கிறது. அருவி இப்போ ஒரு மலையில இருக்காங்கன்னா அதுல பொய் பேசுபவன் இருந்தா அந்த அருவி பாயாம சென்று விடாது, அது பாய்ந்துகிட்டே தான் இருக்கு. அதான் அறிவித்தே இலங்கும் அறிவித்தே இலங்கும் அறிவித்தே வானின் இலங்கும் அறிவித்தே தானுற்ற சூழ்பேனான் பொய்த்தான் மலை. இதுதான் பொய் பேசுபவரோட மலையில கூட என்ன செய்யுது, அருவி பாய்கிறது. இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உவமை பாருங்க. காதல் நிலைப்பாடல்ல எப்படி உளவியல் கலந்திருக்குன்னா, வௌவால் கூட கனவு காண்ற மாதிரி பாடல் வரிகள்லாம் இருக்கு. வௌவாலும் கனவு காண்பது என்பது உயிரியல் சார்ந்த உளவியல். தனக்கு விருப்பமான வௌவால் அதுக்கு விருப்பமான நெல்லிக்கனியை நினைச்சு வௌவால் கனவு காணுது அப்படிங்கிறதையும் ஒரு பாடல் வழியா நமக்கு சொல்றாங்க. பாருங்க, உள்ளூர் மாத்த முல்லையிற்று வௌவால், இதான் வாவல்னா வௌவால், நெல்லியம் புளிச்சுவை கனவியாங்கு. நெல்லிக்கனியோட புளிப்பு சுவையை நினைச்சு பிடிக்குதுன்னு நினைச்சு கனவு காணுதான். இதை என்ன நூல் சொல்லுதுன்னா நற்றிணைங்கிற நூல்ல இந்த கருத்துக்கள் இருக்கு நமக்கு. சரிங்களா? அடுத்தது காதல் நிலைப்பாடலில் நட்பு நாடல். காதல் நிலைப்பாடல்கள்ல எப்படி நட்பு பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார்த்தம் ஒட்டியோர் திறத்தே. இப்ப நம்ம நட்பு கொண்டிருக்கோம்னா ரொம்ப ஆராயக்கூடாது. சரியா? ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு பேசினோமா நட்பு என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். அதே போல நமக்கு தேவையான கருத்துக்களை சான்றோரை நாம தேடி போய் தான் கத்துக்கணும். நாம் நாடி சென்றே நன்மைகளை தெரிந்து கொள்ளணும். நமக்கு ஒண்ணு தேவைன்னா நாம தான் நமக்கு தேடி செல்லணும். அதான் நட்டு நாடார்த்தம் ஒட்டியோர் திறத்தே. நமக்கு ஒண்ணு நன்மையை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்களை சான்றோர்களை தேடி சென்று தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க, நற்றிணை பாடல். இது கபிலர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் முக்கியம். நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார்த்தம் ஒற்றியோர் திறத்தே. இப்பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா கபிலர். அடுத்தது காதல் நிலைப்பாடலில் ஓரங்க நாடக அமைப்பு. ஓரங்கம்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தரே எல்லா கதையும் சொல்றது, அதுதான் ஓரங்கம். இதுல யாரு சொல்றாங்கன்னா தலைவி தலைவனை பற்றிய பெருமைகளை அவர் சொல்றாங்க. அதுதான் ஓரங்க நாடகப்பாங்கு. ஒருவர் கூற்றாகவே செய்தி முழுவதும் சொல்றதுதான் ஓரங்க நாடகப்பாங்கு. தலைவனோட பிள்ளை வயது குறும்புகளையும், தலைவன் பருவ வயது எய்திய பின் தலைவி மீது காதல் கொண்ட நிலையையும், இப்ப தலைவி கிட்ட இருந்து நீர்க்குவளையை வாங்கும்போது அவளோட கையை பற்றியதும், அதை பார்த்து கையை பற்றியதும் தலைவி அஞ்சு பயந்து அலறாங்க. அப்போ அவளோட தலைவியோட தாய் என்ன என்று கேட்கும் பொழுது தலைவனுக்கு விக்கி கொண்டது அப்படின்னு கூறி சமாளிக்கிறாங்க. அதை பாடலா சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த சமாளிப்பத கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். சமாளிக்கிறத கடைக்கண்ணால பார்த்துட்டு என்ன செய்யறாராம், தலைவன் சிரிக்கிறாராம். அதான் கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். இந்த இடத்துல கல்வன் யார சொல்றாங்க, தலைவனை சொல்றாங்க. எவ்வளோ ஒரு அருமையான அந்த கருத்துக்களை அப்படியே அழகா சொல்லியிருக்காங்க. இது எந்த பாடல்னா கலித்தொகை. இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா கலித்தொகை. இதான் ஓரங்க நாடகம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வீரநிலை இலக்கியங்கள், வீரயுக பாடல்கள். காதல் பாடல்கள் பார்த்தோம். அடுத்தது வீரம். வீரமும் காதலும் இரண்டு கண்களாதான் போற்றப்பட்டன. நமக்கே தெரியும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மொத்த குடிதான் நம்ம தமிழ் குடி. கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே என்ன தோன்றிடுச்சுன்னு சொல்றாங்க, நம்ம தமிழ் குடி உருவாகியது அப்படின்னு சொல்லி
புறப்பொருள் என்ன சொல்றாங்க, தமிழ் குடின்னு புறப்பொருள் வெண்பாமாலைங்கிற நூல்ல இருக்கு. கல்லுல நிலமும் நீரும் உராய்ந்து உராய்ந்து தான் எது உருவாகுது, மணல் உருவாகியது. கல்லுல நிலமும் நீரும் காற்றும் உராய்ந்து உராய்ந்து தான் மண்ணும் மணலும் உருவாச்சு. இது உருவாக எவ்வளவு காலம் ஆச்சு, 12 காலம் ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூற்பால நமக்கு சொல்றாங்க. அடுத்தது அதியமான் நெடுமான் நஞ்சியின் வீரம். நம்ம அதியமான் நெடுமான் நஞ்சி இப்ப இவரோட வீரத்தை எதோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 தேர் செய்யறாங்க ஒரு தச்சன். சரிங்களா, ஒரு நாளைக்கு 8 தேரை செய்யறாங்க ஒரு தச்சன். அந்த தச்சனே ஒரு மாதம் முழுவதும் ஒரு தேரை செஞ்சா எவ்வளவு கவனம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வலிமையானவன் தான். அந்த ஒரு மாதம் செய்து தேரை உருவாக்கி அந்த தேரின் வலிமையை உடையவன் தான் யாரு, அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்க, ஔவையார் சொல்றாரு. சரிங்களா, அதுக்கு ஒரு பாடல் பாருங்க. களம்புகள் ஓம்பிமின் தெவ்வீர் போரிதிந்து எம்புளும் உளன் ஒரு பொருணன் வைகள் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னோன். திங்கள்னா என்னது, மாதம். ஒரு மாதம் முழுவதும் ஒரு தேரை செய்யற தச்சன், ஒரு தேரோட செஞ்ச தச்சனோட ஒரு தேரோட வலிமை எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு வலிமையானவன் தான் எங்க அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றுல ஔவையார் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு முக்கியமான பாடல் வரிகள். அடுத்தது புலி இருந்த குகை போன்ற வயிறு. இது ஒரு தாய் சொல்லுவாங்க. இந்த பாடல் வரிகளும் முக்கியம். புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு படிக்கணும். இப்ப எப்படி ஒரு தாய் என் மகன் எந்த ஊர்ல எங்க திசையில எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஒரு புலி ஒரு குகையில தங்கி இருந்துட்டு அந்த புலி அந்த குகையை விட்டு நீங்கினா அந்த குகை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் என் வயிறு இங்க இருக்குது, என் மகனை காணாம. அப்புறம் அந்த தாயே என்ன சொல்றாரு, என் மகன் ஏதாவது ஒரு போர்க்களத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அந்த தாயினோட வீரத்தை நமக்கு சுட்டி காட்டுது. எங்க இருப்பான்னு தெரியல, ஆனா என் மகன் ஏதாச்சும் ஒரு போர்க்களத்துலதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தாய் சொல்றாங்க. அதுதான் அவரோட அந்த தாயினோட வீரம். அதுதான் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல. கல்லலைனா என்னது, குகை. புலி இருந்து தங்கி விட்டு போன குகை எப்படி காலியா இருக்குமோ அந்த மாதிரிதான் என்னோட வயிறும் இருக்குது, என் மகன் ஏதாவது ஒரு போர்க்களத்துல இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இது புறநானூறு பாடல். சரிங்களா, இது ஒரு மிக்க தாய், வீரமிக்க தாயினோட கருத்தை தெரிவிக்குது. அடுத்தது பாருங்க, வாளில் கீறி அடக்கம் செய்த. இப்ப அந்த காலத்துல குழந்தை இறந்தே பிறந்தாலும் என்ன செய்வாங்களாம், வாளால கீறி தான் அடக்கம் செய்வாங்களாம். என்ன காரணம்னா அவன் ஒரு இறந்து பிறந்ததுனால அவன் ஒரு கோழை அப்படின்னு பேர் வந்துடக்கூடாது. சரிங்களா, அதே மாதிரி குழந்தையாக உருக்கொள்ளாமல், சின்னதா குழந்தையா இல்லாம தசை பிண்டமாக பிறந்தாலும் உறுப்புகள்லாம் சரியா வளரல அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தாலும் அந்த குழந்தையோட உடல்ல என்ன செய்வாங்களாம், வாளால கீறி விடுவாங்களாம். கீறி தான் அந்த குழந்தைய என்ன செய்வாங்களாம், அடக்க செய்வாங்களாம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த காலத்துல வீரம் எந்த அளவுக்கு செழித்து இருந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். இந்த வரிகள் ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார். இவன் ஒரு ஆள் அன்றுனா இவன் ஒரு கோழை என்று, இவன் ஒரு வீரன் சொல்லிட்டு அந்த குழந்தையோட உடல்ல கீறுவாங்களாம் வாளால. அதே மாதிரிதான் இதுவும். போரிட வாய்ப்பு இல்லாமல் உயிர் நிக்கிறாங்கல்ல மன்னர்கள், வயதாயிட்டு அவங்களால போரிட முடியாம வீட்டுல இருந்து நோயில் கிடந்து உயிர் நீத்த மன்னர்களையும் அந்த மாதிரிதான் செய்வாங்களாம். அவங்களோட மார்புலையும் என்ன செய்வாங்களாம், வாளால கீறி தான் புதைப்பாங்களாம். இதெல்லாம் ஒரு வீரம் மிகுந்த செயல் அப்படின்னு இந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. பாருங்க, அவங்கள என்ன செய்வாங்களாம், அந்த நோயில் கிடந்து உயிர் நீத்த மன்னர்களோட இழிவு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக போரில் இறந்து படுறாங்க இல்லையா, அவங்க போற உலகத்துக்கே செல்க
அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வாளால கீறுவாங்களாம். பாருங்க, நோய்பால் விழுந்த யாக்கை தழீஇ. நோயால விழுந்த யாக்கைனா என்னது? உடல். காதல் மறந்து அவர் தீது மருங்கு அருமார். நீள்கழல் மறவர் செவ்வுளி செல்க. நீள்கழல்னா ஒரு வீரர், போர்க்களத்தில் வீழ்ந்த வீரனோட மறவர், வீரன் சென்ற உலகம் செல்க அப்படின்னு சொல்லிட்டு வாள் போழ்ந்து அடக்கலும் வைத்தனர். வாளால கீறி அவங்க மார்பலை அடக்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு பாடல் சொல்லுது. அடுத்தது வீரநிலை பாடலில் நம்பிக்கை. சரிங்களா? வீரம். இதில் என்ன சொல்றாங்கன்னா, உண்ணம்ங்கிறது ஒரு வகை மரம். அந்த உண்ண மரம், உண்ணம்ங்கிறது இதை நம்ம கேட்டிருக்காங்க. உண்ணம் என்பது என்னன்னா ஒரு வகை மரம். இந்த உண்ண மரம் தலைத்து தோன்றினால் வெற்றி, வாடி தோன்றினால் தோல்வி அப்படின்னு பண்டை தமிழரோட நம்பிக்கை. எல்லாம் போர்க்களத்துக்கு செல்லும் போது அந்த உண்ண மரத்தை பார்த்து நிமித்தம் பார்த்துட்டு தான் போவாங்களாம். பார்த்த பிறகு இதை தான் உண்ண நிலை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாங்க. ஆனா அந்த உண்ணமரம் வாடி தோன்றினா கூட அதையும் பொருட்படுத்தாது பாரி மன்னன் போருக்கு சென்று வெற்றி பெற்று திரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல செல்வ கடுங்கோவாலியாதனுமே உண்ணத்து பகைவனாக இருந்தாங்க. யார் யாரு? பாரியும் செல்வ கடுங்கோவாலியாதனும். ஏன்னா உண்ணமரம் வாடி இருந்தா போருக்கு போக மாட்டாங்களாம், போரில் வெற்றி கிடைக்காதுன்னு. ஆனா அது வாடி இருந்தாலுமே தைரியமா போறவங்க யாரு? பாரி மன்னனும் செல்வ கடுங்கோவாலியாதனும். உண்ணத்து பகைவன் யார் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப பாரி இன்னும் நிறைய பேர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கரெக்டா ஆப்ஷன் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பொன்னின் அன்ன பூவின் சிறியிலை கும்கால் உண்ணத்து பகைவன் என்கோ. சரியா? இது 18 பாடம். கபிலர் இது பாரி செல்வ கடுங்கோவாலியாதனை தான் பாராட்டுறாரு. இந்த பாடலில் கபிலர் யாரை பாராட்டுகிறார் அந்த மாதிரி கேட்கலாம். செல்வ கடுங்கோவாலியாதன். அடுத்தது வீரநிலை பாடலில் வீர விளையாட்டு. முல்லை நில மக்கள் ஏற்கனவே நம்ம ஏறு தழுவுதல் பற்றி பார்த்தோம். ஏறு தழுவுதல் ஒரு வீர விளையாட்டு. நம்மளே இன்னைக்கு ஏறு தழுவுதலை விட்டு கொடுக்காம நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இதற்கு இன்னொரு பெயர் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம், மஞ்சி விரட்டுன்னு சொல்லுவோம், கொள்ளேறு தழுவுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வீர விளையாட்டு முல்லைக்கலியில காடும் சார்ந்த இடங்கள்ல தான் அதிகமா நடைபெறும். இந்த மாதிரி ஏறு தழுவுதலை ஒரு ஏரை அடக்கிற ஆண் மகனை தான் பெண்கள் மனம் புரிய விருப்பப்படுவாங்களாம். அதான் பாரு, கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லானே ஆயமகள். அந்த ஏறு தழுவி அடக்கிய வீரனை தான் மனம் புரிய மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முல்லைக்கலி பாடல். பாருங்க, இதெல்லாம் கொள்ளேற்றுன்னு வந்தாவே உங்களுக்கு தெரியணும். முல்லைக்கலி, புல்லானே ஆயமகள், நம்ம பாடல்லாம் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். அடுத்தது வீரநிலை பாடலில் வீர மரபு. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. ஒருவர் மீது ஒருவர் படையெடுத்து வெற்றி கொள்ளுதலும் அழித்தலும் பொதுவான இயல்புதான். நாமளே நம்ம டெய்லி லைஃப்லயே இந்த மாதிரிதான், வெற்றியும் தோல்வியும் சகஜம் அப்படிங்கிற மாதிரிதான். அதேதான், ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. சரிங்களா? வெற்றி பெறுறதும் தோல்வி அடைகிறதும் சகஜம்தான், இந்த உலகத்துல இருக்க இயற்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? இடைக்குன்றூர் கீழார் அப்படிங்கிறவரு சொல்றாரு. அடுத்தது வீரநிலை பாடலில் சான்றாண்மை. இதுல பாருங்க, இனம் இனத்தோடு சேரும் நற்குண செயல் மிக்கோர் என்ன செய்வாங்க? நற்குணம் கொண்டவர்களை தான் சார்ந்து இருப்பாங்க, நாடி செல்வாங்க. தீயோரை என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. அதுக்கு ஒரு பாடல் பாருங்க. சான்றோர் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. பாடல் வரிகள் ரைமிங்கா நல்லா இருக்குல்ல? சான்றோர் சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இது எந்த பாடல் வரினா புறநானூறு கண்ணகனார். கண்ணகனார்ங்கிற புலவர் பாடியிருக்காங்க. நல்லவர்கள் நல்லவர்களை தான் நாடி செல்வாங்க, தீயோரை நாடி செல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். அடுத்தது வீரநிலை பாடலில் உலக பொதுமை. நமக்கே தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளே. ஐநா சபை உலக ஒருமைப்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது. ஐநா சபையில தான் முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாரு? கணியன் பூங்குன்றனார். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி
சங்க பாடல்கள்ல காதலும் வீரமும் தான் நிறைந்து இருந்தது. இப்ப நம்ம பார்த்த பாடல்கள் எல்லாமே காதல் வீரம் குறித்த பாடல்கள் தான். அதில் பாருங்க, நம்ம என்னென்னலாம் நட்பு நாடல் இருந்தது, ஓரங்க நாடக பாங்கு இப்போ பார்த்தது, நம்பிக்கை, வீர விளையாட்டு, வீரமரபு, சான்றாண்மை, உலக பொதுமை, வாய்மொழி இலக்கிய வடிவம், தனிப்பாடல் வடிவம், பெயர் குறியா பண்பு, தலைவன் தலைவின்னு தான் சொல்லுவாங்க, பெயர் குறித்து சொல்ல மாட்டாங்க, உவமை, உள்ளுரை, இறைச்சி, இது எல்லாமே நம்ம இப்போ இந்த பாடல்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாடல்கள், இறையினார் கலவியல் உரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சங்க இலக்கிய சிறப்புகள், எப்படி நட்பு நாங்க எந்த மாதிரி வாய்மொழி இலக்கிய வடிவம் பார்த்தோம். இதெல்லாம் தான் ஃபுல்லாக நம்ம இந்த வகுப்பில் பார்த்தோம். இதெல்லாம் முக்கியமான பாடல் வரிகள் கொடுத்து தான் அதிகமாக கொஷின் வரும். இதை கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா படிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சிறப்பாக தான் இருக்குது. ஓகே, நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.